அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 2 செய்தி கொடுத்து பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஊடகவியலாளருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சீமான் வந்து பண்ண போகிறாரு. இந்த மாதிரி நம்மள மாதிரி ஆட்களாக இருக்காங்களே யூடியூப்பில் சீமான் நாம் தமிழர் கட்சிக்காக பேசியிருக்காங்களே, அந்த ஆளுமையிலோட வந்து அவர் கலந்துரையாடல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த நிகழ்ச்சியில் முடிஞ்சால் நானும் கலந்துக்குவேன். இந்த செய்தியோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு செய்தி, ஏகலைவன் வந்து பாரிசாலன் போன்ற இன துரோகிகளுக்கு சரியான ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. இவனுக்கு என்ன அப்படின்னா, சீமான் மட்டும்தான் இன துரோகி. இப்போது கௌதமன் அவர்கள் மகள் தானே கல்யாணம், கௌதமன் அவர்கள் தானே வந்து ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்ருக்காரு. அப்போ அந்த இடத்துல யார் இன துரோகி, கௌதமனா சீமானா அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல கௌதமன் தான். ஏன்னா கௌதமன் அவர்கள் தான் கூப்பிட்றாரு. ஆனால் இந்த கௌதமன் அவர்களை பாரிசாலன் என்ன சொல்கிறாப்புல, கௌதமன் வந்து தமிழ் தேசிய உணவாளர்னு. அப்போ பாரிசாலன் இந்த கல்யாணத்துக்கு வந்து போயிருக்காப்புல. சீமான் ஸ்டாலின் சந்திச்சுட்டாங்களையா வைகோலா, அந்த கல்யாணத்துக்கு பாரிசாலன்னு போயிருக்காப்புல. ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை இன துரோகி, ஸ்டாலினோட வந்து அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாரு, சீமான் வந்து ஸ்டாலின்கிட்ட காசு வாங்கிட்டாரு, சீமான் வந்து அம்பாசமத்தில் பொது வேட்பாளர் நிற்கிறது வந்து ஓகே சொல்லிட்டாரு, அதுக்காக வந்து காசு வாங்கிட்டாரு, விஜயை வந்து திட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அசைன்மெண்ட் வந்து கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவ்வளோ அவதூறு. சீமான் வந்து அவ்வளோதான், சீமான் வந்து தோற்று போயிடுவார், சீமான் அப்படி இப்படின்னு பேசுகிறீங்களேடா. அவங்கள பேசினாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு பதிலடியாக நேராக பார்த்த சாட்சி, அந்த கல்யாண மண்டபத்தில் இருந்து பார்த்த சாட்சி ஏகலைவன் வந்து இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த 2 செய்தி குறித்து நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல ஏகலைவன் பேசின இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேட்டுருங்க. இவர் வைகோவை தவிர்ப்பதற்காக வேண்டி ஸ்டாலின் அவர்கள் சீமான் கிட்ட வழியே பேசிட்டு இருக்கிறார். ஏதோ 2 பேரும் சேர்ந்து தேர்தல் காலத்தில் ஒன்றா வேலை செய்த மாதிரியும், 2 பேரும் சேர்ந்து தேர்தல் காலத்தில் தொகுதி ஐயா என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த கல்யாணத்தில் வந்து இருந்தேன், அதாவது கௌதமனுடைய கல்யாணத்துக்கு ஏகலைவன் வந்து கூப்பிட்ருக்காரு. கௌதமன் போகும்போது அங்கே சீமான் அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ எதனால் வந்து அந்த பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைக்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, ஸ்டாலின் வர்றாரு, சீமான் அங்கே இருக்கார், வைகோ அங்கே இருக்கார். ஆனால் ஸ்டாலினுக்கு என்னென்னா வைகோட்ட பேசுகிறதுக்கு பிடிக்கல, அதனால ஸ்டாலினாக வாண்டடாக சீமான்கிட்ட பேசினார். அவ்வளோதான் விஷயம். சீமான் அவர்கள் ஒன்றும் வாண்டடாக போய் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசவே இல்லை. நீங்கள் ஏகலைவன் நேராக பார்த்த சாட்சி, அதாவது வைகோ வந்து தெரியும் திமுக கூட்டணியில் இருந்து எல்லாம் பண்ணிவிட்டு காசு எல்லாம் வாங்கி நல்லா திமுக வந்து எவ்வளோ வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி நல்லா 2 எம்எல்ஏ வந்து ஆனதுக்கப்புறம் திருப்பி இப்போ தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்க போகிறார்ல, அதனால 2 பேரும் ஒரு வைகோ மேலே ஸ்டாலின் வந்து ஒரு துரோகி அப்படிங்கிற ஒரு நினப்பில் வந்து இருக்கார். அப்போது வைகோட்டை வந்து ஸ்டாலின் பேசாமல் ஸ்டாலின் அவர்களாக வாண்டடாக போய் என்ன பண்ணுறாரு, சீமான்ட்ட பேசியிருக்கிறாங்க. இதாங்க நடந்திருக்குது. அதனால தான் என்ன, அதாவது ஏதாவது சீமான்ட்ட பேசணும், வைகோட்டை பேசக்கூடாதுப்பா, ஏதாவது சீமான்ட்ட பேசணுப்பா அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட பேசியிருக்கார். இவ்வளோ தான் நடந்ததே. ஏகலைவன் வந்து அந்த உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. இந்த மாதிரி உண்மையை சொல்லவே மாட்டாங்க. அதே இடத்துல தானே பாரிசாலன் இருந்தாப்புல. ஏன் பாரிசாலன் வந்து உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அதை சாடமாடையாக நேற்றுக்கு போட்ட வீடியோவில் கூட அதை சாடமாடையாக சில பேர் வந்து திமுகவோட நெருக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறது. திமுகவோட ஸ்டாலினோட சீமான் போய் நெருக்கமாக இது பண்ணல, ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து சீமான் அவர்கள்ட்ட வைகோவை தவிர்க்கிறதுக்காக, துரோகி வைகோவை தவிர்த்துக்காக எதிரி சீமான்கிட்ட பேசியிருந்திருக்காரு. அவ்வளோதான் நடந்திருக்கு. ஒரு கல்யாண வீட்டில் அவ்வளோதான் நடந்திருக்கு. அதான் ஏகலைவன் வந்து சொன்னவோ இதை வந்து நம்ம 4 பேர்த்துக்கு கடத்தானே. ஏன்னா ஏகல் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தார், இப்போ தமிழ் தேசம் அப்படிங்கிற ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் சீமான் அவர்கள் வந்து இருக்காருன்னா சீமான் மேலே ஏதாவது குறை இருந்தால் நம்ம வந்து அந்த அவர் கூட இருந்து தான் நம்ம வந்து அவர் மேலே வந்து விமர்சனம் வைக்கிறோம். நம்ம விமர்சனம் வைக்கலையா, சீமான் வந்து ஸ்டாலின் எப்படி புகழ்றாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கணும். இல்லைன்னா நம்ம அவர் கூட இருந்துக்கிட்டு நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் இப்படி பண்ணாதீங்கன்னு இப்படி பண்ணுங்கன்னு. அதான் ஏன்னு சொல்கிறார், கூட இருந்துட்டு அந்த வீடு வந்து உடச்சலாக இருக்குன்னா சரி பண்ணணும், அதை விட்டு இந்த வீட்டை இடிக்கக்கூடாது, அந்த வீட்டை இடிக்கிற வேலையை பார்க்குறாரு பாரிசாலன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி துரோகிகள்லாம் வந்து நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி, அதே மாதிரி தான் இந்த துரோகிகள் எப்படா சீமான் அவர்களாக திமுக பிடிஎம்னு கட்டமைக்கலாம்னு சொல்லி அலையிறாங்க. முன்னாடி பாஜகவோட பிடிஎம் கட்டமைக்கலாம்னு சொல்லி அலைஞ்சானுங்க. இப்போது ஆனால் இந்த அதிமுகவில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, சீமான் நம்ம வந்து திமுகவோட கூட்டணி சொன்னால் எல்லா ஓட்டும் அதிமுக நினைக்கிறாங்க. அவங்க இதில் வந்து மண்ணலி போட்டார் விஜய். எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா சீமான் நம்ம இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோம், அவங்க விஜய்க்கு போயிட்டாங்க. அப்போ இதான் நடந்திருக்கு. அங்கே சீமான் அவர்கள் வந்து ஒன்றும் ஸ்டாலின் அவர்கிட்ட பேசலை, அவங்க சொன்ன மாதிரி கூட்டணி வைக்கிறது, இந்த இடைத்தேர்தல் நிற்கிறது, அதை பற்றி எதுவுமே பேசலை. அவர் என்ன பேசினா அந்த கூட்டத்தில் சீமான் அவர்களுக்கே கேட்டிருக்காரு. அதனால தான் சீமான் என்னென்னு கேட்டிருக்காரு. நான் வேணால் சீமான் அவர்கள்ட்ட என்ன பேசினார் ஸ்டாலின் அப்படிங்கிறத நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாரு ஏகலைவன் வந்து சொல்கிறாருன்னா, இது தாங்க உண்மையான பத்திரிகையாளர்னால் இவங்க தாங்க. அதாவது ஏகலைவன் வந்து பார்த்திங்கன்னா 35 வருஷம் பத்திரிகையாக இருக்கிறார். அப்போது ஒரு யூடியூப் சேனலை வச்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாகவும் இங்கே நடக்கக்கூடிய விஜய் அவருடைய பித்தலாட்டத்தையும் வந்து அம்பலப்படுத்துகிறாருல, அவர் தான் பத்திரிகை. விஜயோடைய பித்தலாட்டத்தை வந்து அம்பலப்படுத்தணும். ஸ்டாலின் தப்புனாலும் அம்பலப்படுத்தணும், விஜய் தப்புனா அம்பலப்படுத்தணும், விசிகா வன்னியரசு திருமாவளவன் தப்பாக அம்பலப்படுத்தணும். அதுதான்டா தமிழ் தேசியவாதி. எப்போ பார்த்தாலும் வந்து விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டே
அதாவது விஜய் ஏதோ மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிட்ட மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டாரா உடனே ஒரு வாழ்த்து. அதே விஜய் வந்து திராவிடத்தை வச்சுருக்காரே, அதே விஜய் ஈவேரா வச்சுருக்காரே, அதே விஜய் கட்சியில் வந்து பல பேர் வந்து கற்பழிப்பு கொலை குற்றம் பண்ணுறானே, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. பால் கறக்கணும், எனக்கு வியூஸ் வரணும். விஜய் ஒரு பசுமாடை வச்சு நான் பால் கறப்பேன், எனக்கு வியூஸ் வரணும். அதனால் சீமான் அப்படிங்கிறவர் மேலே வந்து அவதூறு சேத்தை வந்து அள்ளி அள்ளி இறக்கிறது. ஆனால் வந்து விஜயை வந்து புகழ்கிறது சாதாரண ஒன்றுமே இல்லை. தமிழன் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் அவர் சுற்றி இருக்க ஆட்கள்லாம் யார் அது தெரியாதா பாரிசாலனுக்கு? சீமானவர் தமிழன் தானே. அவர் சுற்றி இருக்கிற ஒரு ஐடிவிங்கில் ஒருத்தங்க இருக்காருன்னொடனே சீமானை வந்து முக்கிய பொறுப்பில் தெலுங்கரில் போட்டிருக்கான்னு சொல்லி பேச தெரிஞ்ச இந்த பாரிசாலனுக்கு அதே மாதிரி விஜய் வந்து முக்கிய பொறுப்பில் துணை முதலமைச்சர் ரேஞ்சுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றியா பேச முடியல? எல்லாமே வந்து பொய் பிராடு புத்தலாட்டம், ரெண்டாவது துரோகம். அந்த இன துரோகத்துக்கு பதிலடியாக ஏகலைவன் வந்து கொடுத்துருக்காருங்க. சரி, அடுத்த டாபிக் என்னென்னா, இப்போ சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி ஆளுமைகள் இருக்காங்க இல்லையா? இப்போ நம்மள மாதிரி சமூக ஊடகங்கள்னா நேற்று தென்னை விஷ்ணு கூட வந்து சொல்லியிருந்தாப்புல எல்லாருமே கிடையாது, மாற்றுக் கட்சிக்காரங்களாம் கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாங்களே. யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டை துரைமுருகன், நான், ஹிம்லர் அண்ணன், தென்னை விஷ்ணு, அப்புறம் நங்குரம் வளையொலி, அப்புறம் வந்து சோழன் அண்ணன், இந்த மாதிரி அப்புறம் வந்து இன்னும் நிறைய சேனலில் அறம் சிலம்பரசன் ஒரு தம்பி கூட வந்து நான் இருக்கேன் அப்படின்னாரு, காடவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். இது மாதிரி இன்னும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்கல்ல. நாம் தமிழர் கட்சி கொள்கை தமிழ் தேசிய கொள்கை தான், அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீமானவருடைய டைரெக்டாக 1-to-1 வந்து பேசுகிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சி ஆதரவாக ஊடகத்திலேயோ ஒரு யூடியூப்லேயோ இல்லை வந்து ட்விட்டரில் வந்து எழுதுகிறவங்களோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு உண்டான ஒரு மீட்டிங் மாதிரி. அந்த மீட்டிங் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பென்ஸ் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல, சென்னை டி நகரில் பென்ஸ் பார்க்கில் வந்து நடக்குது. 27/6/2026 நாளை காலையில் 10 மணிக்கு வந்து அண்ணன் சீமான் வந்து வரப்போகிறாரு. இதான் வந்து அந்த நிகழ்ச்சியுடைய அந்த போஸ்ட்டு. இதை ஒருங்கிணைக்கிறது நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் போனால் என்ன பெனிஃபிட்டு? இப்போது நம்மள மாதிரி ஆட்கள் வந்து தனியாகவே இண்டிவிஜுவலாகவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ வந்து நெருக்கி 48,000 சில்லரை வந்து சப்ஸ்கிரைப் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய சொந்த உழைப்பு மூலியமாகவும் யாருடைய ஒரு பேக்கப்பும் இல்லாமல் ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் எழுதுறது நான் தான். இப்போ நம்ம சேனல் எதுனா கண்டென்ட் எழுதுறது, கண்டென்ட் எடுக்கிறது, பேசுகிறது, அப்புறம் தகவல் வந்து சேர்க்கறது, பல இது எல்லாமே நம்ம தான். அதே மாதிரி வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணுறது, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, தம்ப்லைன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஆள் தான். நான் ஒரே ஆள் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். அது வந்து மேக்ஸிமம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லாம் தெரியும். அதனால தான் ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ அதையும் மீறி கஷ்டப்பட்டு தான் நம்ம போடுறோம். நம்ம தொழிலும் பார்த்துக்குறோம், வேலையும் பார்த்துக்குறோம், ப்ளஸ் வந்து இதையும் பண்ணுறோம்னா எல்லாம் தமிழ் தேசியத்துடைய ஒரு வளர்ச்சிக்கும் நம்ம ஊடகத்தில் இருக்கோம். நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை நாம் தமிழர் கட்சி பங்களிப்பாக செய்யணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி பற்றி அவதூறு வந்து வரும்போது நம்ம அதுக்கு பதில் கொடுக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்கு, ஆட்கள் வந்து கொடுத்துருக்காங்க, தமிழ் தேசியவாதிகள் கொடுத்துருக்காங்க, இன உணர்வாளர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வந்து பேசணும். ஏன்னா இது மாதிரி எல்லாருமே பேசலாம் இல்லையா? ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரியும். இப்போ விஷயம் தெரியாதவங்க இருப்பாங்களா, அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, ஆனால் சீமான் அவர்கள்ட்ட இந்த மீட்டிங் வந்து நடக்குது இல்லையா பென்ஸ் பார்க்கில், உங்களுக்கு வந்து தமிழ் தேசியம் பேசுவீங்க, ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணணும் பேசுவீங்க, ஆனால் அதில் வந்து ஒரு வியூஸ் போகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரீச்சு, அதில் வந்து பல இது இருக்குது. எடிட்டிங் எப்படி, செல்ஃபோனில் எப்படி வந்து உட்காந்து பேசுகிறது, அந்த இதை வந்து எப்படி வந்து உடைக்கிறது, கேமரா பார்த்தோன்னே உதற ஆரம்பிச்சிடும், கேமரா பார்த்தோன்னே வந்து ஒரு மாதிரி ஆயிரும், முதல்ல ஆரம்பிக்கும் போது பேசலாம், அதெல்லாம் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உடைக்கப்படும். பல பேர் வந்திருப்பாங்க. அப்போது தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் பூரா வந்து இந்த மாதிரியான அண்ணன் சீமானுடைய தலைமையில் ஒருங்க இந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டோம் அப்படின்னா ஆளுக்கு பார்த்துக்கிட்டு ஆளுக்கு பழக்கம் முடிச்சுக்கலாம். இந்த பையனா சரி நம்ம ஆளுப்பா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, ஊடகத்துறையில் இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்திப்பு அண்ணன் சீமான்ட்ட கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் போல இருக்கும் 1-to-1. அப்போ நம்ம அண்ணன் சீமான்ட்ட வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சமூக தலைவர்களை எப்படி வந்து பயன்படுத்த போகிறோம், எப்படி வந்து நம்ம செயல்படுறது, அதே மாதிரி நம்மளை வந்து எப்படி வளர்த்துக்கிறது, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருந்துட்டு எப்படி வந்து வளர்த்துக்கிறது, எப்படி வந்து ரெட்பிக்ஸ் ஊடகம்லாம் முன்னாடி சொல்லுவாங்க, எப்படி வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறது, எந்த நேரத்தில் போடுறது, எப்படி தம்ப்லைன் வைக்கிறது, எப்படியான விஷயங்களை வந்து சென்சிட்டிவான விஷயங்களை எப்படி வந்து அதை நம்ம வந்து கேதர் பண்ணுறது, செய்திகளை வந்து எங்கேருந்து எடுக்கிறது, எப்படி ஒரு செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்தியை சுற்றி இருக்கக்கூடிய பல அம்சங்களை வந்து சேர்த்து அதை வந்து பேசுகிறது, இதெல்லாம் இருக்குது.
அந்த ஊடகத்துறை அவர் ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு இடம் ஊடகங்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த ஆள் தான் இப்போ விஜய்கிட்ட வந்து வேலை போயிட்டாரே. அவங்க பயிற்சி பள்ளியெல்லாம் வச்சு நடத்தி எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரியான ஒரு சின்ன நிகழ்வு மாதிரி தெரியுது. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ இதுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர் எல்லாமே வந்து கிளம்பி வாங்க. அதாவது மெயினாக யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இந்த தளத்தில் இயங்குறாங்கல்ல, அவங்க கிளம்பி வாங்க. அதே மாதிரி யூடியூப் சேனலில் வந்து நான் டெவலப் ஆகணும், என்கிட்ட இருக்குது, நான் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறவங்க கிளம்பி வந்தீங்கன்னா ஒரு மீட்டப் மாதிரி பண்ணி ஒரு நல்ல சிறப்பான சீமான் வந்து செய்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து முன்பதிவு பண்ணணும். உங்கள் சேனல் என்ன, நீங்கள் யார் அப்படிங்கிறத எல்லாமே வந்து பதிவு பண்ணிட்டு தான் வர மாதிரி தான் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்டிகே ஐடி விங் வந்து ட்விட்டரில் வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து லிங்க் எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு வாங்க. நாளைக்கு நானும் வந்து வருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு ட்ராவல் டைமே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் ஆகும். நான் இருக்கிறது திருச்சி பக்கத்தில் இருக்கேன். திருச்சி பக்கத்துலனா திருச்சியிலேருந்து 2 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கேன். அதாவது 2 மணி நேரம் ட்ராவலுக்கு இந்த பக்கம் இருக்கேன். அப்போ வர்றதுக்கு வந்து ஒரு 12 மணி நேரம் ஆகும். ஆனாலும் நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா கூட நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்சது ஒரு வீடியோ எடிட்டிங்கோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு தம்ப்ளைன் என்னங்க நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலும் அது மாதிரி நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.